மேல் விலாசம் எழுதுறா. நல்லா எழுது பார்க்கலாம். மகாராராஸ்ரீ மண்டையில பிளாஸ்திரி தூக்கி போடு குடல்கார பொண்டாட்டி கர்ப்பஸ்திரி அதுவும் மாட்டாஸ்பத்திரி. ஈரோட்டில் ஈ கடித்து 200 பேர் சாவு, சேலத்தில் கொசு கடித்து 400 பேர் சாவு. இன்று நமது ராயர்பாளையம் முன்னாடி உள்ள ஒரு ஹோட்டலிலே 4 புரோட்டாவையும் ஒரு சட்டி குருமாவை காணவில்லை. இதை கண்டுபிடித்து கொடுத்தால் 4 இட்லியும் கெட்டி சட்னி இலவசமாக தரப்படும். 4 இட்லிக்காக. நடுகண்ட செய்தி இன்று நாமக்கல்லில் இருந்து ஈரோட்டுக்கு ஒரு லாரியானது மெதுவாக 80 கிலோமீட்டர் வேகத்தில் போய் கொண்டிருந்தது. மெதுவாக லாரியானது வேகமாக 20 கிலோமீட்டர் வேகத்தில் போய் கொண்டிருந்தது. லாரி 20 கிலோமீட்டர் வேகத்தில் போயிருக்குது. அந்த ரோட்டை கடக்கலாம் என்று சொல்லி ஒரு 60 வயது கிழவி மெதுவாக 80 கிலோமீட்டர் வேகத்தில் ரோட்டை கடந்தார். மெதுவாக 80 கிலோமீட்டர். அவர் இருவரும் நேருக்கு நேராக மோதி லாரி அதே இடத்தில் மரணம். என்னாச்சு? லாரி பட்டையில் ஒடுக்கெடுத்துக் கொண்டிருக்கிறார். பல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அது மட்டும் இல்லைங்க, என்று நடுகண்ட செய்தி. இன்று நமது கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை எக்ஸ்பிரஸ் பெங்களூர் ரயில் ஆனது வேகமாக போய் கொண்டிருந்தது. மின்னல் வேகம் அதிவேகமாக போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த ரயில் ஆனது 1 மணி நேரம் தாமதமாகி போனது. என்னாச்சு? ஏனென்று பார்த்தால் தண்டவாளத்தின் மீது கட்டெரும்புக்கு சண்டை வந்து விட்டதா. இதை பாருங்க, நமது ரயில்வே போலீஸ் புலன் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா சாமி, எழுதுகிறாயா? இன்று என்னன்னு எழுதுறதுங்க? மகாராராஸ்ரீ. மகாராராஸ்ரீ. அம்மா மேட்ச் வேற இல்ல சாமி. தம்பிங்க வாசாமி குமிங்க. இப்படி கும்பிடா மேட்ச்ல தான் நீ பள்ளிக்கூடத்துல எழுதுவ. எனக்கு நீதான் மேட்ச். வா சொல்லு சார். மகாராராஸ்ரீ. இப்படி பாரு, ஜனங்களை பார்த்து பாரு. மகாராராஸ்ரீ. மகா கண பொருந்திய தாரா புகழ் படித்த. என்னடா சாமி, வாயில வைக்கிற பொச்சிலையும் வைக்கிற. இது எச்சி பேனா, இது பொச்சி பேனா. இங்க கீழே வச்ச பூனை விட்டுட்டு மேல வச்சு அடியில வச்சு எச்சி பேனா பொச்சி பேனா. தம்பி முதல்ல பொச்சு கழுவிட்டு வாடா. நீ இருக்கிறிய ஓல கொட்டாயா, நடக்கிறிய கமல கொட்டாயா. நீ இருக்கிறிய ஓல கொட்டாயா, என் பேரு ஒத்த புடுக்க. அடமானம் இல்லையா, ஒத்த உடுக்க. எங்க தாத்தா வந்து உடுக்கு ஜோசியம் பாப்பாரு. புடுக்கு ஜோசியம் உடுக்கு ஜோசியம். அதுல உடுக்க போட்டு கிடு கிடுன்னு ஆட்டுவாரு. அந்த ஒத்த உடுக்க கிணிமணி 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 கிணிமணின்னு தாத்தா கிட்ட போய் அந்த ஜோசி பாத்துருக்கு முட்டாளா. ஆனா எங்க தாத்தா அந்த உடுக்கு ஜோசியம் பார்த்தானா, அந்த உடுக்கு ஞாபகம் எனக்கு வந்து ஒத்த உடுக்குங்கிறது.
காட்டேரி பண்ணி எடுக்கிறாங்க ஏனோ இவ்வளவு அழகா பிறந்தனும் இதை நம்பிதானே இந்த ஆம்பளை ஏமாத்துறான்னு வந்தேன். பாவா பால் தருவா தாய்ப்பால் தமிழ் பால் குடிச்சு பாரு விஷப்பால். நானொரு சிந்து சாக்கடை பொந்து நானொரு சிந்து சாக்கடை பொந்து நத்தம் இருக்கல்ல எங்கள் இருந்து சிமுட்டி இருந்து தந்து அடையவில்லை கேமராக்காரர் என் பொந்து அடையவில்லை. சாமி ஒரு 10 ரூபா கொடு சாமி. அப்பா அம்மா கலந்து முண்டா ரெடியா ரெண்டு பாட்டு வரணுமா? அப்பா 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 அங்க பாருங்க ஆம்பளை என்னையே கொடுக்கு. ஆமா நானும் மஞ்சள் அவரும் மஞ்சள். சிங்கிச்சா சிங்கிச்சா கலரு சிங்கிச்சா பச்சை கலரு சிங்கிச்சா மஞ்சள் கலரு சிங்கிச்சா வண்ண வண்ண சேலைங்க வசதியான சேலைங்க வானவில்ல உடுத்து போட்ட தாய போட்ட சேலைங்க. சிங்கிச்சா சிங்கிச்சா எனக்கு 2 தொங்குச்சா அவருக்கு 1 தொங்குச்சா. அப்பா 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 என்ன பெத்த அப்பா. ஆமா கண்ணு என் கண்ணை பார்த்தா ஆமா கண்ணு மாதிரியா இருக்குது. ஆமா கண்ணு அப்பா ஆமா அப்பா என்ன ஒரு பட்ட புள்ளை என்ன தவமா தவ கடந்து எந்த தவசிய மழை பெத்தீங்க. ஆமா கண்ணு அப்பா பெத்ததுதான் பெத்தீங்க. ஆமா ஏப்பா இவ்வளவு அழகா பெத்தீங்க ஐஸ்வர்யா. நான் வெளியே வந்ததுல இருந்து பாரு அந்த பையன் என்னையாவது போட்டு ராசாமி 10 ரூபா வா லவ் பண்ணுவா. ஐ லவ் யூ டூ. அப்பா என்ன ஒரு பட்ட புள்ளன்னு எந்த ஊர்லப்பா கட்டி கொடுத்த? பவானில கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப என்ன நல்ல சீதனை கொடுத்த? கொடுத்த ஆமா கொடுத்த உன் குஞ்சுதான் உன் குஞ்சு கோழி குஞ்சு கொடுத்தேன். இத்தனை சீதனம் எல்லாம் கொடுத்து கண்ணால பண்ணி வச்சியே. என் புருஷன் 4 நாள் நல்லா வச்சு பொழைச்சாம்பா. 5ஆவது நாளையே போறதுக்கு ஆரம்பிச்சுட்டு அதுதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தது. அப்படி பண்ணிருந்தா அவர் எப்படி குப்பரைக்கே கிடக்குறாரு. என் புருஷன் அப்படி போட்டு சந்தோஷப்பட்டு எண்ணத்தை போட ஆரம்பிச்சுட்டாரு. தண்ணி போட ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா சொல்ல வரப்பா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்தா எல்லா பேச்சும் நல்லா வரும். செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி இது இப்படியா நீ எல்லாம் தெரியுது. அப்பா என் புருஷன் என்னென்ன தோத்தா தெரியுமா? தண்ணி போடுறான், சிகரெட் அடிக்கிறான், செவுத்துல அடிக்கிறான். சிகரெட் அடிச்சு புட்டி அந்த மாதிரி சேருவாரோட சேர்ந்துகிட்டு இந்த மாதிரி கூறுவாரோட கூடிக்கிட்டு கல்லு போதாரு இதுல பூந்துட்டான்ப்பா. 10 ஜெயிக்குது. ஆகிறதாலும் கல்லானாலும் கடவை புல்லானாலும் புருஷன்னு சொல்லி நிலவதேக்கா 2 பேத்துக்கு எவ்வளவு மாவு போட்டு கழிக்கின்றது.
2 பேருக்கு கம்மியா தான் களி போட்டு. ஒரு படி போட்டியாமா? அதை விட கம்மியா தான் போட்டு. 2 படி காண போட்டியா? அதை விட கம்மியா தான். எவ்வளவுதான் போட்ட? அப்பா நாங்க 2 பேருக்கு சேர்ந்து 30 கிலோ தான் போட்டேன். போட்டு அப்படி 30 கிலோ மாவு எடுத்துட்டு வந்து 2 கால் அவிட்டி வச்சு இப்படி குந்த வச்சு கலிக்கிட்டு இந்த வாரத்துல புடிச்சா என் புருஷன் என்ன நினைப்பாரு? என்ன நினைப்பாரு? என்ன அல்லாக்கா தூக்கிட்டு போய் மல்லாக்கா மூளை வீட்டுல போட்டு அப்பா, என்ன குத்துன்னு குத்திட்டான். எதலமா குத்தனா? அவ கடப்பாறையில குத்தி இருந்தா வளைச்சி எரிஞ்சிருப்பு. மம்டி காமல வேலை குத்தனா? அவ மம்மிட்டில குத்தி இருந்தா புடுங்கி எரிஞ்சிருப்பு. கவ குச்சில வேலை குத்தனானா? அட கவ குச்சில குத்தி இருந்தா பிரிச்சு எரிஞ்சிரு. எதலமா குத்தனா? ஆனா அவன் இத்தச்சோடு வச்சிருந்தான்ப்பா. தசோடா எரம கட்டுற முளை குச்சி. இனிமேல் என் புருஷன் கிட்ட இருந்து நான் பொழைக்க மாட்டேன். சரி, அதனால சரவணன் கிட்டயே போலான்னு இருக்கிறேன். சரி, மகாராணிமா வருது. அப்பா பண்ட பாத்திரக்கான வேலைக்கு பொழைச்சுக்கோமா. அப்பா போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாமா.